ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தாங்க. நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுறது உதவுற ஒரு முக்கியமான ஒரு நாட்டுக்காய் வச்சு தாங்க இந்த பாயாச ரெசிபி செஞ்சுருக்கேன். நம்ம வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்க்கவே டெம்டிங்காக இருக்கலாங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே அங்கங்கே நமக்கு பல்லில் அகப்படும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக் ரங்கோலி அண்ட் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா க்ரீம் போட்டு செஞ்ச போல் இருக்குது, ஆனால் க்ரீம்லாம் எதுவுமே சேர்க்கலங்க. நான் இப்போ ஒரு கிளாஸால் அரை கிளாஸ் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நான் எதில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துக்கும் போது நமக்கு லைட்டாக பொரிஞ்சு வெள்ளையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பதம் வந்தது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. நல்லா ஆறனதும் நம்ம ஒரு தடவை கழுவி அதே பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ எந்த கிளாஸால் அரை கிளாஸ் அளந்தமோ அந்த கிளாஸால் 2 கிளாஸ் அளவு நீங்கள் தண்ணியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா, நம்ம ஏன் வறுத்துட்டு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு மாவு ஜவ்வரிசி கரைஞ்சிரும்னு வாங்கலையா, இதை போல் நம்ம வறுத்துட்டு செய்யும்போது கரையாமல் நமக்கு முத்து முத்தாக நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை பார்த்து செஞ்சு பாருங்கள். நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோமா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நமக்கு பதமாக முத்து முத்தாக இருக்கா. இந்த பதம் வந்ததும் பாருங்கள் நல்லா அழுத்தி பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்த கிளாஸால் அளந்தோமோ அந்த கிளாஸால் 3 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் ஏற்கனவே நான் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நல்லா கெட்டியாக காய்ச்சி வச்சு இந்த பால் தான். இதை மூலம் நம்ம சேர்த்து செய்யும் போது நமக்கு க்ரீமி பதம் இதிலே வந்துருங்க பாருங்கள். நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம், அதில் சேர்த்தும் பால் நல்லா கொதி வந்துருச்சா. இப்போ நம்ம சேர்க்க போகிற நமக்கு உடலுக்கு சுறுசுறுப்பு தரக்கூடிய காய் மெயினாக பரங்கிக்காய் தாங்க. அந்த பரங்கிக்காயை துருவி சேர்க்காமல் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேருங்க. கேரட் துருவாலா துருவி சேர்க்கும் போது என்ன ஆகும் நமக்கு அப்படின்னா, நமக்கு ரொம்ப திக்னஸ் பதம் கொடுத்துரும், நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு பல்லில் அங்கங்கே நம்ம லைட்டாக கரண்டியால் நம்ம குழைக்கும் போது நமக்கு அங்கங்கே பல்லில் அகப்படும். அதனால் பார்க்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா பரங்கிக்காயை சேர்த்து நல்லா அந்த பால் ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வருதா. இப்போ நல்லா ஒரு கிளறி விடுங்க. நமக்கு அதிலே பரங்கிக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் பரங்கிக்காய் நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த கரண்டியாலே லைட்டாக மசிச்சு விடுங்க. நமக்கு லைட்டாக ஒரு 90% வெந்ததுமே நீங்கள் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டா தான் நமக்கு அங்கங்கே பல்லில் அகப்படும். ரொம்ப குழஞ்ச போல் வெந்துட்டாலும் நமக்கு திக்னஸ் பதம் வந்துடும். ரொம்ப திக்காக இருந்தால் அது பாயாசம் போல் தெரியாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் லைட்டாக மத்தால போட்டு இது பண்ணும்போது நம்ம திக்கான பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லாவே ஒரு க்ரீமி கண்டென்ஸில் நமக்கு இருக்கும். இப்போ எந்த நம்ம கிளாஸால் நான் அளந்தானோ அந்த கிளாஸால் நான் ஒரு கிளாஸ் அளவு நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தால் ஒயிட் சுகர் சேருங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நமக்கு எப்பயும் போல் இனிப்பு சுவை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு நல்லா சக்கரை நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவு க்ரீமி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய பேர் பாயசம் செய்யும்போது நம்ம கடையில் வாங்கி க்ரீம் சேர்ப்போம். அந்த மாதிரி க்ரீம் சேர்க்காமல் இதை மாதிரி பாலை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு சேர்க்கும்போது ரொம்பவே க்ரீமி பதம் நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாயாசத்தை இறக்கி வச்சுட்டோமா, தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் முந்திரியை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் அந்த பாயாசத்தோடு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான நமக்கு பரங்கிக்காய் பாயாசம் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பொதுவாகவே நம்ம நாட்டுக்காய் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா. அதில் நோய் எதிர்ப்பு சக்தி பொதுவாக அதிகமாக இருக்கிறது நமக்கு உடல் எடையை குறைக்கவும் மெயினாக நம்ம உடல் சுறுசுறுப்பாக வச்சுக்கிற ஒரு முக்கியமான காய்னா அது பரங்கிக்காய் தான். அந்த பரங்கிக்காயை வச்சு இதை போல் செய்யும்போது பசங்களும் நம்ம விரும்பி சாப்பிட்ருவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருளாக இருக்கும். க்ரீம் சேர்க்காத க்ரீம் பாயாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, அந்த ஜவ்வரிசி அந்த பரங்கிக்காய் நம்ம முந்திரி பருப்பு அந்த பாலோட வெந்து வந்திருக்கிறதால நல்ல ஒரு சூப்பரான நமக்கு பக்குவமான பதத்தில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.